Hi friends, இதுதான் இட்லி கொண்டா. இது பண்ணி அண்டா. நான் விட்டுறோம் பாக்காரு. இது ஏழுமலையோட ஊரு. கைஸ் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா ஏழுமலை ஊருக்கு வந்திருக்கோம். ஆரணி வந்திருக்கோம் கைஸ். ஆரணில வந்து சாப்பிட வந்திருக்கோம். ஆரணில தேவியாபுரம் ப்ரோ. தேவியாபுரத்துல 4 இட்லி ஒரு வடை. அதோட கொஞ்சம் தண்ணி. வெளியே ஒரு பெரிய பண்ணி. கைஸ் இப்போ வந்து இங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிட்டு முடிச்சு 7 மணிக்கு காலை தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே வேற ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருந்தோம். அது என்ன இடம் நான் சொல்ல மாட்டேன். அங்க போயிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். பொங்கல் யாருக்கும் இல்லை. பொங்கல் பூரி இவரு நம்மள படிச்சு வந்து இங்க சர்வர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது? 70,000 நக்கிட்டு போயிடுச்சு. அவன் ஊருக்காக அவங்க வந்து கொஞ்சம் அக்கறையா பாக்குறாங்க. அது பாக்குறானா நடிக்கிறானான்னு தெரியல ப்ரோ. நடிக்கிறாங்க. நான் நடிக்கிறேன் கைஸ். கண்டிப்பா நடிக்கிறாங்க. A few moments later. Guys, ஏழுமலை மீசிய முறுக்கி நான் ஊரை சுத்தி காட்டுறேன் guys. இப்போ நாங்க வந்து ஆத்துக்கு போறோம். ஆத்துக்கு போயிட்டு ஆத்துக்கு போயிட்டு அந்த நேச்சர் ரசிக்க போறோம். செம்மையா இருக்குது guys. ஆரணி ஊரு பயங்கரமா இருக்குது. டிராக்டர் எல்லாம் பாக்குறோம். சூப்பரா இருக்கு. வரும்போது ஃப்ரீயா சாப்பிட்டு வந்துட்டோம். ஆமா, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டோம் கைஸ். உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல்னால எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. இல்லை இவனை தெரிஞ்சதுனால அவங்க எங்களுக்கு ஃப்ரீயா கொடுத்துட்டாங்க. யாரு கைஸ் இந்த ஊரே? சூப்பரான ஊரு. எல்லாரும் மறக்காம வந்தீங்கன்னா ஏழுமலைன்னு கமெண்ட் பண்ணுங்க. அவங்களை கூட்டிட்டு போவான். இந்த ஊர் பேர் வந்து ஜோதிபுரம் ப்ரோ. ஜோதிபுரியா? ஒழுங்கா சொல்றா ப்ரோ. ஜோதி நகர். ஜோதி நகர்ல இருக்கும் கைஸ். ஆர்டில இருக்க ஜோதி நகர். நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ஊரை படிச்சு தெரியுது. செருப்பு பிஞ்சு போகும். எதுக்கு செருப்பு ரெடி ஆகுதுக்கா? ஏய் ஒத்தடி பாதையில போறோம் கைஸ். ஒத்தையடி பாதையில இதுலதான் நெல் வதிப்பாங்க. இதுல சேர்லாம் இருக்கு பாத்தீங்களா? அந்த சேர்த்து எடுத்து தின்னுவா. அது இவன் தான். ஏன்னா இவன் பேர் பண்ணி. அதுல வாழ்ற செந்துதான் அது. அங்க பாருடா. இதுடா புறாடா. கொக்கு ப்ரோ. அது கொக்கு. பாருங்க இதெல்லாம் தான் உண்மையான சேரு. இதுல நடக்க முடியும். ஊருக்குள்ள இருந்தா இது சேரு. அது சென்னையில இருந்தா அது காவா. அதான் வித்தியாசம். உங்கள் ரீசார்ஜ் காவாகி விட்டுதா உடனே எங்க ரீசார்ஜ் செய்யும். கைஸ் அங்க யாரோ அடிக்கிறாங்க தெரியுதா? ராங்டன் படம் ஜாம்பி மாதிரி இருக்குது. அவங்க ஏரியான்னு தெரியாதுக்காக வச்சிருப்பாங்களா? இல்ல அது ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாதிரி. டிஸ்ட்ரிக்ட் தானே ப்ரோ? கொக்குலாம் இருக்கும். என்ன டிஸ்ட்ரிக்ட்? அது இல்ல ப்ரோ. கொக்குலாம் வந்து அவங்க பயிரை வீணாக்கிடுன்னு சொல்லிட்டு மனிதர்கள் மாதிரி கொக்கு மாதிரி இந்த கொக்குலாம் வந்து இந்த நெல்லு போட்டிருப்பாங்களா? அதை வீணாக்கிடும் இந்த பண்டிகையில வந்து. அதான் மனுஷன் மாதிரியா இருக்கிற உருவத்தை வச்சா ஆளுங்க இருக்கான்னு சொல்லிட்டு அது வராது. பாருங்க இப்ப நம்ம ஹில் ஸ்டேஷன்ல டிரைவ் பண்றோம். ஹில் ஸ்டேஷன் போறோம். எங்க டிரைவர் தான் எங்களுக்கு உயிரே. நண்பன் தான் எனக்கு உயிரே. ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அட என்னடா ஃப்ரெண்ட்ஸ்? தோழர்களே தோழரே வீடு வைட்டோம். தோழர் என்ன காரியம் இது? தோழர் இப்போ நம்ம எங்க இருக்கோம்? இப்போ நம்ம ஜோதிபுரத்துல ஜோதி நகர்ல இருக்கும். தேவியாபுரத்துல உள்ள ஜோதி நகர்ல இருக்கும். இன்னொரு 10 வருடத்தில் எல்லாரும் பிளாட் போட்டு வித்துருவாங்க. எல்லா மரங்கள் செடிகள் எல்லாம் நடுங்க. இந்த மாதிரி இடம் எல்லாம் சூப்பரா இருக்குது. இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா மெய் மறந்து போயிடுவீங்க. சென்னையிலேயே இருக்காதீங்க. கொஞ்சம் அங்க கிளம்பி வாங்க. வந்து பாருங்க. வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் சூப்பரா இருக்குது. இயற்கையா சந்தோஷமா பேசிடா. உங்கள் ரீசார்ஜ் காலாவதியான முடி நோக்காது. இந்த இயற்கையோட இயற்கையா ஆய்ப்ப போறோம். அதையும் நீங்க பாத்து அப்படி நம்ம காட்டுவோம்டா. எதுவும் அதையா என்ன இப்போ மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மக்களுக்கு டெய்லி காலைல தான் வருது. பாருங்க பயிர் நட்டுருக்காங்க. இப்போ நெல்லு நட்டுருக்காங்க. இப்ப அதுல இருந்து செடி வந்து அதுல இருந்து அரிசி வருமா? 6 மாசம் கழிச்சு அரிசியா வரும். பாருங்களேன் மாடா. இப்ப நாங்க வந்து எங்க இருக்கோம்டா? நாங்க எங்கேயோ போயிட்டு இருக்கிறோம். இதுல வந்துச்சு. இப்போ நாங்கள் ஆய் போகிறோம். ஆய் போகிறதுக்கு நாங்கள் ரொம்ப தூரம் நாங்கள் போகிறோம். பார்த்தீங்களா ஆய் போகிறதுன்றது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னா எவ்வளோ தூரம் வந்து நம்ம ஆய் போக வேண்டியதாக இருக்குது. இப்போ அர்ஜென்ட்டாக ஆய் வந்து இவ்வளோ தூரம் வரணுமாடா? இவ்வளோ தூரம் வர வேண்டியது இருக்குது. பார்த்தீங்களா ஆய் போக கைஸ் இவன் தான் கைஸ் ஏழுமலை. இவன் ஊரில் தான் நம்ம இருக்கிறோம். டேய் இதான் சொல்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு இடத்துக்கு புனிதமான இடத்துக்கு போக போகிறோம். என்னடா பண்ற? இது பேர் வந்து காட்டு. கையில காட்டு. இது பேர் சொல்லுவாங்க ப்ரோ. இது என்ன பேரு தெரியாது.
சாரி ப்ரோ. காட்டு சொல்லு இப்போ சொல்லு. இது பேர் வந்து காய்ஸ் சூர்கா. சுருக்கா சூரக்கான்னு சொல்லுவாங்க. அது சாப்பிட்டா என்ன ஆகும்? சாப்பிட்டா உடனடியாக ஆயிரும். டேய் ஆய தவிர வேற ஏதாவது பேசிக் தொலைங்கடா. இது சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், மைண்ட் ரிலாக்ஸேஷன் ஆகும். டேய் டேய் ஏன்டா எங்க இருக்கு? ஏய் நான் வரல போ. ஐயோ நான் பார்க்க மாட்டேன். ஒண்ணுமே இல்லடா. இங்க பேர் பாம்பு பத்து. அவங்க தூங்கி நிக்கிறாங்கடா. கைஸ் பாருங்க ஆய் வருது அஜெண்டா புடிச்சிட்டு ஓடுறா. கைஸ் இப்போ உங்களுக்கு ஒரு 6 காட்ட போறேன். இங்க பாருங்க. இது 6, 7, அது 8. கைஸ் வெட்ட வெளியில ஆயிலாம் போயிட்டு முடிச்சு வந்தாச்சு. கைஸ் வெட்ட வெளியில ஆய் போறது எவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கு தெரியுமா? நல்லா இருக்குடா. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் எங்க ஊருக்கு வந்து ஆய் போறதுக்காகவே வரலாம். அது நல்லா இருக்குது கைஸ். ஒரே நிமிஷம் ஒரு இந்த கையில் அந்த மாட்டேன் நான் மாட்டிக்கிறேன். நல்லா இருக்கா சாப்பிடுறது? நல்லா இருக்கா? ஆய் போயிட்டு வந்துட்டு திருப்பி லோட் பண்ணி இப்போ திருப்பி வாங்க போயெல்லாம் போக முடியாது. ப்ரோ ப்ரோ நீ கவுனி ஒழுங்கு தெரியல.